ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டான ஜோதிட வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஜோதிடம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து கிரகங்களிடையே பெரிய தாக்கங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே இனி பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி கிரகங்களால் நடக்கிறது தடுக்க முடியாது. இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இனி பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது என்னங்கிறது நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கிரக ஆற்றல்கள் பெருசாக பாயறதுனால இனி பயங்கரமாக என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். கடவுளே நினைச்சாலும் சில நேரம் விதியை நமக்கு மாற்ற முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய வலுவான அமைப்புகள் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே செயல்படாது. ஒரு நாள் அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த அதிர்ஷ்டம் ஆபத்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம பயணம் செய்யும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் இனி என்ன விபரீதம் உங்கள் ராசிக்கு நடக்குங்கிறத சொல்கிறேன். மகர ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிர்ஷ்டங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவை. அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக என்ன செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். ஸோ கர்மஹார்ஹன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களே, இந்த ஏப்ரல் 9 தாயின் வழியில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகாமல் தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி இனி தாய் வழியில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் இணைவாங்க. இந்த மாதிரி இணையும் போது அவங்கள நாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக ஏற்றுக்கலாம். ஸோ விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வரும்போது அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக தாய் வழி உறவினர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, உங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயம் வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் உங்களுக்கு நன்மை தான். அதோடு உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்ளவும் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் நேரிடும். பயணங்கள் மேற்கொள்ள நிறைய மனசு ரிலாக்ஸ் ஆகும், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ பயணங்கள் மேற்கொள்வதில் எதையும் நீங்கள் யோசிக்காமல் மேற்கொள்ளுங்க. எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி புதுசாக எல்லாத்தையுமே கற்றுக்குங்க. வயசு என்றைக்குமே கற்றுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. கல்வியோ கலையோ உங்களுக்கு எது பயில வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர பாருங்க. மொத்தத்தில் திறமையை வெளிக்கொண்டு வர என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. குடும்பத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியானது இந்த டைம் பொங்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், உங்கள் மனதில் சிலருடைய போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீங்களா, அது மாதிரி மட்டும் தவற பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வெளியில் காட்டிருங்க. அதுதான் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நல்லது. எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மனவுந்து உதவக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் நல்லா துணிச்சலோடு பண்ணுங்க. சுதந்திரமாக சிந்திங்க, சுதந்திரமாக செயல்படுங்க, தனித்து செயல்படுங்க. உங்களை விட்டு எதிரிகளே விலகி ஓடுவாங்க. புதிய உறவுகள் உங்களுக்கு மலரும். உங்கள் செயல்களுக்கு அரணாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட இருப்பவங்க திகழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றமானது உங்கள் ராசிக்கு ஏற்படும். இதில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்கள, அவங்கள எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது உங்களுடைய இதில் வரணும். அதாவது தன்னம்பிக்கை வரணும். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால்
வியாபாரத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை தவிர்க்கலாம். ஸோ வியாபாரத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை தவிர்க்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் வேண்டும். பண விஷயத்துலேயும் உஷாராக இருக்கணும். மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைச்சாவே உங்கள் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட விரும்பிய பணி உயர்வு இந்த டைம் கிடைக்கும். இதனால் ஊதியம் கூட உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகள்லாம் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்புகளை என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட முடிங்க. உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் அதனால் மறையும். இதனால் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவானது உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்ட வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்று கூட சொல்லலாம். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பரமுகமாகவே நடந்து கொள்வார்கள். அதனால் அதை கோபப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்லுங்க. இப்போ மனங்களை வெல்றதா உங்களுக்கு டாஸ்க்கு. மனங்களை வெண்டிங்கன்னா தான் இப்போ எலெக்ஷன் டைமில் வெற்றி கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமதமாகவே அமையும். அப்படி தாமதமாகவே அமைந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தர்ப்பங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தாமதமாக அமைகிறது சீக்கிரம் சரியாகும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கணும், புதுசாக ஏதாவது பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பது உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா குடும்பத்தினரிடம் நிறைய விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும். மேக்சிமம் அனைவரையுமே அனுசரித்து செல்லணும். நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும். குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும். ஆடம்பர செலவுகள் தவிர்க்காம சேமிப்புகளில் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக பெறுவீங்க. தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும். அதனால் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விளையாட்டில் ஈடுபட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஓகே. ஸோ கிடைக்காது அப்படின்னு தெரியும் போது எதுக்கு விளையாட்டில் ஈடுபடணும்? ஸோ விளையாட்டில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நன்மைகளை பெற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். இதுக்காக பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தை வைத்து என்ன பரிகாரம் வழிபாட்டு முறைகளை செய்யணுங்கிறத கூறியிருக்கிறாங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்நாளில் எப்போதும் அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து பெறுவதற்கு நீங்கள் இனி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்படுவதை காணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை முருக பகவானையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வரணும். அப்படி வழிபட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் நம்பிக்கையோட மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரம் பலன்கள் நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.